கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. நம்முடைய திருச்சபையானது 28 அடிப்படை வேதாகம கொள்கைகளை கொண்டு நாம் கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பாடம்தான் இன்றைக்கு நாம் படிக்கப் போகிற கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியம். கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியம், யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நிச்சயமாகவே இது நம்முடைய வேத பாடம் மாத்திரம் அல்ல, நம்முடைய இந்த கடைசி கால வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவமாகவும் இருக்கிறது. யூனிட்டி, இந்த ஒற்றுமை என்ற வார்த்தை எல்லா மதங்களையும், எல்லா கலாச்சாரங்களையும், எல்லா நாடுகளையும் கடந்து காணப்படுகிற ஒரு வார்த்தை. ஒற்றுமை, யூனிட்டி. இதை விரும்பாதவர்களே யாரும் இருக்க முடியாது. இந்த ஒற்றுமையானது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஒரு குழுவாக, ஒரு நாடாக, ஒரு சபையாக நாம் இணைந்து வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு தாகம் எல்லோருக்குமே உண்டு. ஆனால் ஒற்றுமை வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அந்த ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை பரவலாக நாம் பார்த்து வருகிறோம். எல்லாருடைய மனதிலுமே ஒற்றுமை வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் அதற்கான செயல்பாடுகள் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ பயணத்தில் இந்த ஒற்றுமை என்ற வார்த்தையானது மிக மிக முக்கியமானது. நாம் கர்த்தருக்குள்ளாக இணைக்கப்பட்டுள்ளோம், கர்த்தருக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருக்குள்ளாக ஒரு திருச்சபையாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நமக்கு என்று ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தேவன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய இரத்தத்தினாலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். அப்படியானால் கர்த்தருமே நம்மை இந்த ஒற்றுமைக்குள்ளாக வரும்படியாக அழைத்தும் இருக்கிறார். அதனால தான் நம்முடைய திருச்சபையும் கூட கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழாக நமக்கு ஒரு பாடமாக அதை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது வெறும் பாடமாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை உய்த்து ஆராயத்தக்கதாகவும், நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படத்தக்கதாகவும், கிறிஸ்தவ வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான பங்காகவும் வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பாடமாக படிக்கவிருக்கிறோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இரங்கா சிங்காசனத்தில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைய பாடத்தை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை என்ற தலைப்பில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய், ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாய், நாங்கள் எங்கள் மனக்கதவுகளை திறந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கீகரிக்க, கிரகிக்க, அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அதிகமாய் எதிர்பார்ப்பது அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள். அன்புதான் சகலத்திற்கும் ஊற்று என்பதாகவும், அன்புதான் சகலத்திற்கும் அடிப்படை என்பதாகவும் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 13:34 வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி அன்பாய் இருக்க வேண்டும்? அடுத்து சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் எப்போதுமே வழிபடுத்தக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது அன்பு என்று பார்க்கிறோம். அதுவும்
அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. கர்த்தர் நம்மிடத்தில் எவ்விதமான அன்போடு இருந்தாரோ அதே விதமான அன்போடு நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எப்படி நேசித்தாரோ அதே போல நாமும் ஒருவருக்கொருவர் நேசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்றாரு, அதே யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படியா? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய பின்னடியார்கள் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற காரியமா? அப்படியானால் இந்த உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அன்பாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு தான் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுமாம். உண்மையில் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கிறோமா? அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் மிகவும் ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்போ நம்மிடத்தில் அநேக நேரங்களில் காணப்படுவது இல்லை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய ஜெபமும் அப்படியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தில் இருக்கும்போது ஓரிடத்தில் மிகவும் நீண்ட ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். எங்கே அப்படின்னு சொன்னால் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஜெபம் இருக்கிறது. பிதாவினிடத்தில் ஒரு நீண்ட நெடிய ஜெபத்தை ஏறெடுப்பார். அதில் மிக அழகாக சொல்லுவதை பாருங்கள். யோவான் 17:9 வசனம். யோவான் 17:9 வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்யும்போது அவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னா, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறாராம். யார் இந்த தந்தவர்கள்? பிதாவானவர் யாரை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் பிதாவினால் கொடுக்கப்பட்டவர்கள். இப்போ இயேசுவானவர் அந்த பிதாவினால் கொடுக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறாராம். அவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி அவர் இங்கே சொல்லவில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், ஏன்னா அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். சரி, அவர்களுக்காக இவர் என்ன வேண்டுதல் செய்கிறாரா? அதே 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், நாம் அனைவரும் ஒற்றுமையாய் இருக்கவும் தக்கதாக பிதாவானவரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஒற்றுமையை விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் மிகவும் பிரியப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய தாகமாகவும் இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும்.
அந்த ஒற்றுமை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புவதை பாருங்க. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. நாம் அனைவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவானவரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே மாதிரி பிள்ளைகளாகிய நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்கள், எப்படி ஒற்றுமையாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் காலையில் பார்த்தபடி பிதாவானவரை ஒரு வினாடி கூட பிரிந்திருக்க விரும்பாத இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு அழுததற்கான காரணம், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நமக்காக பாவியாக மரிப்பதற்காக அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட பாத்திரம். ஆனால் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய அனுபவம் என்னவென்று சொன்னால், பாவம், உலகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்படும் போது அவர் பிதாவினுடைய முகம் மறைக்கப்படுவதை பார்க்கிறார். அப்போ இவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட பாத்திரம், நான் பாவியாக இந்த உலகத்துக்காக மரிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி எடுத்துக்கொண்ட பாத்திரத்தை இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் ஒரு வினாடி கூட பிதாவை விட்டு விலகாத இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இப்போ சொல்கிறாரு, பிதாவும் நீரும் நானும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதே போல இவர்கள் எல்லாரும், நம்ம சொல்றாரு, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், இவர்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும், ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் அப்படின்பது கர்த்தருடைய ஜெபமாக இருக்கிறது. இதை ஆவியானவரும் விரும்புகிறார். பிதா மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, ஆவியானவரும் நாம் எல்லாரும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவதை இங்கே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியானவருக்குள்ளாக நாம் அனைவரும் ரட்சிப்பின் தாகத்தை அடைந்து தீர்ந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்தாங்க? அந்த ஞானஸ்நானம் என்ற அனுபவத்துக்குள்ள ஆவியானவரால் தொடப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தவங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா, யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனர் ஆயினும். அப்படியானால் இந்த உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சமுதாயம், இந்த உலகத்தினுடைய எந்த பிரிவுகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்திற்குள்ளாக வரவழைக்கப்பட்டார்கள். அவன் யூதனாக இருந்தாலும் அதே ஆவியானவர் தான் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் அடிமையாக இருந்தாலும் அவனை அந்த ஒரே ஆவியானவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் கிரேக்கனாய் இருந்தாலும், இந்தியனாய் இருந்தாலும், பாகிஸ்தானியாய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும், எஜமானன் ஸ்தானத்தில் இருந்தாலும், அடிமையின் ஸ்தானத்தில் இருந்தாலும், படித்தவனாய் இருந்தாலும், படிக்காதவனாய் இருந்தாலும், எல்லோரும் ஒரே ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்படியானால்
நீங்களும் நானும் ஒரே ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே பிரிவினை ஏது? நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏது? நாம் அனைவரும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் அல்லவா? ஆவியானவரும் இதை விரும்புகிறார். பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்மிடத்திலே பேசுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியின் ஒருமையை, ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒற்றுமையை காத்து கொள்ளுவதற்கு சமாதான கட்டினால், அப்படியானால் நாம் சமாதானம் பண்ணும் விதமாக, ஒற்றுமையாய் இருக்கும் வண்ணமாக இந்த ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஆவியானவர் கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒருமனப்பாட்டை நாம் காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமாம். இந்த சமாதான கட்டுக்குள்ளாக நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆவியானவர் நம் எல்லாரையும் எப்படி அழைத்திருக்கிறார் பாருங்க. அதே எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நாம் அனைவரும் ஒரே நம்பிக்கைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெவ்வேறு இயேசு கிறிஸ்து அல்ல, ஒரே இயேசு கிறிஸ்துவின் ஒரே இரத்தத்தின் நம்பிக்கைக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இங்கே சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரே ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே சரீரமும் உண்டு, ஒரே ஆவியும் உண்டு. ஒரே நம்பிக்கைக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆவியானவருடைய ஒருமைக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 5வது வசனம், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அப்படியானால் இங்கே நமக்கு நாம் அனைவரும் பலதரப்பட்ட இடங்களிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் அனைவரும் பலதரப்பட்ட கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் வெவ்வேறு பிரிவுகள், வெவ்வேறு நாடுகள் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மை அழைத்தவர் ஒரே தேவன், ஒரே பிதா, ஒரே ஆவியானவர், ஒரே இயேசு கிறிஸ்துவானவர், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், இப்படியாக ஒரே ஒருவருக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரே நம்பிக்கை இருக்குமானால் நாம் அனைவரும் ஒற்றுமையாய் இருப்பது தானே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்வார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்போ நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் சுத்தமுள்ளவர். ஆகையால் நாமும் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஒற்றுமையை கர்த்தர் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் அப்போ நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அல்லவா? ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் இந்த ஒற்றுமைக்குள்ளாக நம்மை அழைக்கிறார். சரி, இப்போ தம்முடைய ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து மீட்கிறார். எத்தனை பேரை மீட்கிறார்? ஒருவனை மாத்திரமா, இல்லை ஒட்டுமொத்த ஜனத்தையுமா? ஒட்டுமொத்த ஜனத்தையும்.
நம்ம அவரை பார்க்குறோம், ஒருவனாகிலும் கெட்டு போகாதபடிக்கு எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ எல்லோரையும் கர்த்தர் அவருடைய ரட்சிப்பிற்குள்ளாக அழைக்கிறார். அப்படி அழைக்கும்போது அவரிடத்தில் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா? இல்லை, அவரிடத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. சரி, அவரிடத்தில் ஏதாவது பிரிவினைகள் இருக்கிறதா? இன்னார் வேணும், இன்னார் வேண்டாம், இன்னார்லாம் என் பக்கத்தில் இருக்கலாம், இன்னார்லாம் அவ்வளோ தூரத்தில் இருக்கலாம், அப்படி ஏதாவது பிரிவு வச்சிருக்காரா? இல்லை. ஆசாரியனையும் விசுவாசியையும் கர்த்தர் ஒரே விதமான அழைப்பிற்குள்ளாக அழைத்திருக்கிறார். அப்படியானால் அவருக்குள்ளாக வந்திருக்கக்கூடிய நாம் நமக்குள்ளே ஏன் ஏற்றத்தாழ்வுகளோடு, நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாதவர்களாக ஏன் காணப்பட வேண்டும்? சரி, அவர் அழைத்ததின் நோக்கம் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். எல்லோரும் வந்து விட்டார்களா? இல்லை, எல்லோரும் வரல. அப்படியானால் வந்தவர்களை வைத்து கொண்டு வராதவர்களை அழைக்க முயற்சி செய்கிறார். யாரெல்லாம் முதல் அழைப்பில் உள்ளே வந்தார்களோ அவர்களை கொண்டு இன்னும் வராதவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் அழைக்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை, இது ஏற்கனவே வந்தவர்கள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து காணப்பட்டால் இவர்களால் இதுவரை வராதவர்களை உள்ளே அழைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மிடத்திலேயே ஒற்றுமை இல்லை, நம்மிடத்திலேயே சமாதானம் இல்லை. இன்னொருவன் எப்படி இந்த விசுவாசத்திற்குள்ளாக வருவான்? அதனால தான் கிறிஸ்து மிகவும் வேதனைப்படுகிறார். அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பிதாவினிடத்தில் ஜெபித்தார் அல்லவா? நம்முடைய ஒற்றுமைக்காக ஜெபித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து விட்டார்கள், இவர்களை கொண்டு இந்த உலகத்தை பிடிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தை பிடிப்பதற்கு இங்கே ஒற்றுமை இல்லாதிருக்கிறது, ஒரு சமாதான கட்டு இல்லாமல் இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் ஒரு ஊழிய அழைப்பை, ஊழிய கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கே கொடுத்திருக்காரு? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கொடுத்திருக்கார். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழிய அழைப்பு. உலகமெங்கிலும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சாட்சியாய் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழிய கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழிய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எப்படி தன்னார்வம் வேண்டுமோ அதே மாதிரி ஒற்றுமையின் அபிஷேகம் நம் அனைவருக்கும் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த சுவிசேஷ பணி என்பது ஒரு தனி மனிதனால் நடத்தப்படக்கூடிய பணி அல்ல, எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய பணி. எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த சுவிசேஷ பணியை செய்து இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அப்படியானால் இந்த சுவிசேஷ பணி நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த சுவிசேஷ பணியை முடித்து அனைவருக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் வர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு பெற்றவர்கள் இங்கே ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். என்ன உதாரணம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன உதாரணம்? சரீரத்தை உதாரணமாக எடுக்கிறார். ஒரு சரீரமும் அதனுடைய அவயவங்களையும் இணைத்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார்.
ஒரு அழகான ஒரு உதாரணத்தை இங்கே வைக்கிறார். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள், உறுப்புகள் அநேகமாய் இருக்கிறது. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும், ஒரு சரீரத்துக்கு அநேக உறுப்புகள் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்படி முடிக்கல, தொடர்ந்து போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 13ஆம் வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியானவராலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களை உடையதாய் இருக்கிறது. சரீரம் வெறும் சரீரம் மாத்திரமாக இல்லாமல் உறுப்புகளோடே பலவிதமான அவயவங்களோடே அது செயல்படுகிறது. காலானது சொல்ற ஒரு உதாரணமாக, காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ. இப்போ கால் சொல்லுது, நான் கை மாதிரி இல்லை, கைக்குரிய முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்படலை, அதனால நான் கையாய் இல்லாததுனால நான் இந்த சரீரத்தோடைய அவயவமாய் இருக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுமா? அதே போல காதானது நான் கண்ணாய் இராததினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்று அது சொல்லுமா? ஸோ காது காது தான், கண்ணு கண்ணு தான், கை கை தான், கால் கால் தான். இப்போ இது ஒன்றோட ஒன்று சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க. கால் வந்துட்டு நான் கையா இல்லைப்பா, நான் கண்ட இடத்துல மிதித்து போகிறவனா இருக்கேன், ஆகையினால எனக்கு ஐயரவாக இருக்குது, அதனால் நான் காலாக இருக்க மாட்டேன். கை சொல்லுது, ஐயோ நம்ம கால் மாதிரிலாம் வேகமாலாம் போக முடியல, வேகமாலாம் செய்ய முடியல, கால் மாதிரி பலமாக இருக்க முடியலை, அதனால் நான் என் வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இப்படி ஒவ்வொரு அவயவமும் நான் அது மாதிரி இல்லை, நான் இது மாதிரி இல்லை, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இப்படி இல்லைன்னு குறைகளாக சொல்லிட்டு இருந்தா அந்த சரீரம் உருப்படியாக வாழ முடியுமா? அதான் இங்கே கேட்குறார். நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய சரீரத்திற்குள்ளாக, நம்முடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளுக்குள்ளாக என்னைக்காவது சண்டை சச்சரவு வந்திருக்கா? கை காலோட சண்டை போட்டிருக்கா? காது கண்ணோட சண்டை போட்டிருக்கா? அப்படின்னா இவைகள் எப்போதுமே அந்த மாதிரி போட்டதே கிடையாது. கால் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக தெளிவாக சரியாக செய்கிறது. அதுலேயும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் அடுப்படியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கையிலையோ முகத்துலையோ உடம்புலையோ ஒரு தீக்காயம் பட்டுருச்சு, எண்ணெய் தெரிச்சிருச்சு, கால் என்னங்க பண்ணும்? விரைந்து ஓடும், அப்படிதானே? காலானது விரைந்து ஓடும், வேகமாக போய் இந்த சரீரத்தில் ஏற்பட்ட துன்பத்துக்கு எதை செஞ்சால் சரியாகுமோ அந்த இடத்துக்கு ஓடி போய் தன்னுடைய வேலையை சரியாக செய்யும். அதே போல் கால்லையோ எங்கேயாச்சும் எறும்பு கடிக்குது அப்படின்னா உடனடியாக கையானது செயல்பட்டு அந்த சரீரத்துக்கு துன்பம் தரக்கூடிய இடத்துல போய் கையால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அந்த துன்பத்தை நீக்கும். இவைகள் ஒருபோதும் நான் அது மாதிரி இல்லை, நான் இது மாதிரி இல்லை, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணதே கிடையாது. அதே போல் கை எப்போ பார்த்தாலும் நான் காலாக இல்லையே, நான் காலாக இல்லையே, கால் வந்துட்டு நான் எப்போ பார்த்தாலும் கையா இல்லையே, காது வந்துட்டு நான் கண்ணா இல்லையே, இப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இல்லைன்னு இவைகள் சண்டை போட்டால் ஒருபோதும் சரீரம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதான் கேட்குறாரு, சரீரம் முழுவதும் கண்ணானால், எல்லா உறுப்புமே கண்ணா இருக்குன்னு வச்சுக்கோமே,
சொல்லுவாங்க, கண்ணானது உடம்பின் ஒளி என்று சொல்லுவார்கள். கண் இல்லைன்னா இந்த 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 சரீரமே இருட்டாக போயிருப்பான். அப்படி ஒரு உயர்வான வார்த்தை உண்டு. கண் அவ்வளவு முக்கியம் என்று சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்ட கையோ காலோ என்னைக்காவது, ஐயோ கண்ணுக்கு தான் அவ்வளோ பெரிய பெருமை, நமக்கெல்லாம் பெருமை இல்லை, ஏன் என்னை கர்த்தர் கண்ணா படைக்கலை, ஏன் என்னை கையா வச்சிருக்காரு, கேட்டதில்லை. ஒருவேளை அப்படி கேட்குமானால், இங்கேயும் கண்ணு, இந்த கையும் கண்ணு, காலும் கண்ணுனா கண்ணா மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் கேட்குறாரு, சரீரம் முழுவதும் கண்ணானால் யார் காதோடைய வேலையை செய்வா? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? ஸோ உடம்பு முழுவதும் காதாயிருச்சு, அப்போ முகந்து பார்ப்பதற்கு மூக்கு. எனவே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்படியானால் கையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது கையினுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம். இந்த கையானது இந்த சரீரத்தில் கையாக வந்து செயல்படுகிறது. அப்படியானால் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் பலவிதம் இந்த சரீரத்தில் உறுப்புகள் எப்படி பல வகையான உறுப்புகள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு இணையாக பேசப்படுகிறது. இந்த சரீரத்தை போல கிறிஸ்து சரீரமாய் இருக்கிறார். மற்ற உறுப்புகள் போல நாம் அந்த சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய உறுப்புகளாக நாம் செயல்படுகிறோம். அப்படியானால் இந்த சரீரத்திற்கு கண் எவ்வளவு முக்கியமோ, காது எவ்வளவு முக்கியமோ, கை எவ்வளவு முக்கியமோ, கால் எவ்வளவு முக்கியமோ, அது மாதிரி கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் அனைவருமே போதகராகிவிட்டால் விசுவாசி எங்கே? எல்லோருமே விசுவாசியாக இருந்தால் போதகர் எங்கே? எல்லோருமே பாடக்கூடியவர்களாக இருந்தால் பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள் எங்கே? எல்லோருமே பிரசங்கியார்களாக ஆகிவிட்டால் மியூசிக் போடுறவன் எங்கே? அப்படியானால் நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போது தேவன் எனக்கு என்ன விதமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு எந்த விதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார்களோ, எனக்கு என்ன விதமான சரீரத்தை கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன விதமான ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ, அதை கொண்டு இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் என்னெல்லாம் வேலை இருக்கிறதோ, என்னெல்லாம் ஊழியம் இருக்கிறதோ, இவைகளெல்லாம் அந்தந்த இடத்திலிருந்து நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் போதகராக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு விசுவாசியாக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பாடகராக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு இசையமைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பிரசங்கியாக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு வேதபாடம் எடுக்கக்கூடிய வேதபாட ஆசிரியராக அழைக்கப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்று சொல்லுவார்கள். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒற்றுமையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன வேற்றுமை தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய திறமைகள் தான் வேற்றுமை. அழைக்கப்பட்ட நோக்கம் ஒரே நோக்கம்தான், அழைத்தவர் ஒருவரே, ஆனால் நாம் தாளந்துகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய திறமைகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆகையால் மியூசிக் வாசிக்கிறவங்க பாடகரை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. பாடல் பாடக்கூடியவர்கள் பாடல் எழுதக்கூடியவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. பிரசங்கியாரை பார்த்து வேதபாடம் கொடுப்பவர் அங்கே பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லது நான் அவராக இல்லையே, நான் இவராக இல்லையே என்ற தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒன்றே ஒன்றுதான்,
இந்த ஊழிய பணியில் நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஊழியத்தை எப்படி தாங்க வேண்டும். ஒருவேளை எனக்கு நல்ல சரீர பலன் இருக்கிறது, ஒரு ஊழிய கூட்டம் நடைபெறுகிறது, அந்த ஊழிய கூட்டத்தை என்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும், அவர்கள் சுகமாக உட்காருவதற்கும் அந்த 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 இடமானது சுத்தமாக இருப்பதற்கும் என்னுடைய சரீர பலத்தினால் முடியும் என்று சொன்னால், நம்முடைய சரீர பலத்தை அந்த ஊழிய காரியங்களுக்காக பயன்படுத்தலாம். ஒருவேளை அந்த இடத்துல பாடல் பாடி ஜனங்களை உற்சாகப்படுத்த முடியும் என்று சொன்னால், அங்கே எனக்கு பாடக்கூடிய திறமை இருந்தால் நான் முன்னின்று பாடல் கூட்டத்தை நடத்தலாம். இப்படி நம்முடைய திறமைகளால் நாம் வேறுபட்டிருந்தாலும் நோக்கங்களினால் ஒன்றாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரி, இந்த ஒற்றுமையை எப்படி காத்துக்கொள்வது? முதலாவது, நாம் அழைக்கப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டதினால் நாம் அனைவருடைய சிந்தையும் ஒரே சிந்தையாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் என்ற உணர்வோடு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒற்றுமையை நாம் எப்படி காத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், ரோமர் 15:6, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? ஏக சிந்தையுள்ளவர்களாக, ஒருமனப்பட்டவர்களாக. நீங்களும் நானும் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியின்படியே. நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு யார் முன் உதாரணம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றி தான் உள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நாம் அனைவரும் ஒற்றுமை உள்ளாக இருக்க வேண்டும் என்றால் ஏக மனதுடையவர்களாக, ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஏக சிந்தை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரோ அப்படியே நாமும் இருப்போம் என்று சொன்னால் ஏக சிந்தையுள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். அடுத்த வசனம், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்வது? நம் மனதிலே நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன், நான் படித்தவன் நீ படிக்காதவன், நான் பணமுள்ளவன் நீ ஏழை என்ற பிரிவினைகள் என் மனதில் இருக்கும் என்று சொன்னால் நான் எப்படி ஏக சிந்தை உள்ளவனாக மாற முடியும்? அதனால கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆலோசனை சொல்றாரு, கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, நம்மை எப்படிங்க ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்து? நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டார். பாவிகளாய் இருக்கும் போதே. அப்படியானால் இங்கே கிறிஸ்து எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் நம்மில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கடவோம். ஆமாம், எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்களும் நானும் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்முடைய சிந்தையாக மாற வேண்டும். கர்த்தர் நமக்கு பலவிதமான வரங்களினால் நம்மை தேற்றி இருக்கிறார். பலவிதமான வரங்களும் பலவிதமான திறமைகளையும் தாளந்துகளையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதான் பவுல் சொல்லும்போது சொல்வார், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்படின்னா வரங்கள், வித்தியாசமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை கொடுத்த ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு,
பலவிதமான ஊழியங்கள், குணமாக்கும் வரம், வியாக்கியானம் சொல்லக்கூடிய வரம், போதக வரம், இப்படி பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை கொடுத்த கர்த்தர் ஒருத்தர் தான். கிரியைகளில் வித்தியாசம் இருக்குது. எல்லாவற்றுக்குள்ளாகவும் நடத்துகிற தேவன் ஒருவராக இருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் இந்த ஒற்றுமையை காத்து கொள்ளுவதற்கு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் 10வது வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் எப்படி சீர்பொருந்த வேண்டுமா? நாம் அனைவரும் ஒரே காரியத்தை பேசணுமா? பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்த வேண்டும். அப்படி சீர்பொருந்தினால் நம்முடைய ஒற்றுமையை நாம் காத்து கொள்ளலாம். அதான் சொல்கிறாரு, நாம் சீர்பொருந்த வேண்டுவதற்கு நாம் ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டும். யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக நன்மைகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னை திராட்சை செடி அப்படிங்கிறாரு, நம்மளை கொடி அப்படிங்கிறாரு. இந்த திராட்சை செடி மேலே கொடி படர்வது போல நீங்களும் நானும் கொடியாகிய நாம இயேசு கிறிஸ்து என்ற செடி மீது நாம் படர வேண்டுமா? அவர் மீது நாம் படர்ந்து அவருடைய சத்தை நாம் உரிய வேண்டுமாம். 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நாம் அனைவரும் கனி கொடுக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எப்போ நம்மளால் இதெல்லாம் வெளிப்படுத்த முடியும், கனி கொடுக்க முடியும் அப்படின்னா நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மாத்திரமே. உதாரணம் சொல்கிறாரு, கொடி தனித்திருந்தால் பலவீனப்பட்டு போயிடுமா, கொடி தனித்திருந்தால் கனி கொடாமல் போயிடுமா, கொடி செடியின் மீது படர்ந்தால் மாத்திரமே அது கனி கொடுக்கக்கூடியதாக மாறும். அப்படியானால் இங்கே செடி கர்த்தராய் இருக்கிறார். அந்த கர்த்தராகிய செடியின் மீது நாம் படருவோம் என்று சொன்னால் கொடியாகிய நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம், அவருடைய உறுப்புகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சித்தப்படி நாம் வரவில்லை, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு பிரஸ்தாபப்படுத்தவும், அவருடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே அறிவித்து அவரிடத்தில் அனைவரையும் கூட்டி சேர்க்கவும் தக்கதாக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை பாக்கியமான அழைப்பு என்று எண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தவும் நம்மை திடப்படுத்தவும் நாம் ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்மிடத்திலே ஐக்கியம் வேண்டும். அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை கர்த்தர் மீது இருக்க வேண்டும், கர்த்தரை மையமாக கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம். பிரிவினைகளை தகர்ப்போம், ஒற்றுமையை வளர்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் அங்கங்களாக அவர் சரீரமாக இருந்து இந்த ஊழிய பணியை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாளெல்லாம் கர்த்தர்களை கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திச்சிங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஓய்வு நாளின் மதிய வேளையிலே அமர்ந்திருந்து உடைய சத்தத்தை கேட்கும்படியான பலத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் சுகவீனமாக இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. உமக்கு சித்தமானபடி அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சிரும். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. விசேஷமாக மதிய நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த வேதபாட வகுப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிங்க. இந்த வேதபாட வகுப்பில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பலவீனங்களில் பலம் பூரணமாய் விளங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீதமான நேரங்களோடு எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.